Dear 12th standard students, in this video, we are going to learn the second sum, fourth subdivision from the exercise 7.6. Here the function is f of x equal to x cube by 3 minus log x. So, here interest of monotonicity and local extrema check கண்டுபிடிக்க போறோம். So, f dash of x cube differentiate பண்ணீங்கன்னா 3x square by 3 வரும். அந்த 3 cancel ஆயிடும். Log x differentiate பண்ணீங்கன்னா 1 by x. So, you will get x square minus 1 by x. So, LCM எடுத்தீங்கன்னா x cube minus 1 by x அப்படின்னு வரும். Now substitute the f dash of x as 0. அதாவது இந்த function இந்த value x cube minus 1 by x equal to 0 னு போடுறோம். இந்த x அங்க into ஆச்சுனா அது 0 ஆயிடும். You will get x cube minus 1 equal to 0. x cube is equal to 1. x is equal to 1. So இந்த ஒரு வேல்யூ மட்டும் தான் கிடைச்சிருக்கும். இந்த क्वेश्चनல வந்து ஃபங்க்ஷன்ல log x இருக்கு. So log x இருக்கிறதுனால so mandatory இங்க வந்து நம்ம 0 to infinity தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா log ஓட வேல்யூ ஒரு ஃபங்க்ஷன்ல log ஃபங்க்ஷனா கொடுத்திருக்காங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் தான் log எக்ஸிஸ்ட் ஆகும். சோ நெகட்டிவ் வேல்யூஸ் வராது. சோ இங்க வந்து நாமளே வந்து இந்த क्वेश्चனுக்கு 0 to infinity தான் நம்ம எடுத்துக்கணும். சோ பாசிட்டிவ் வேல்யூ அதனால 0 to infinity மட்டும் தான் நம்ம இன்டர்வல லைன் நம்பர் லைனா எடுத்துக்கிறோம். நெகட்டிவ் சைடு எடுக்கல. இதுல எனக்கு கிடைச்ச வேல்யூ 1 இதுக்குள்ள இருக்கு. சோ I will get two intervals. One is 0 to 1, the other one is 1 to infinity. அந்த ரெண்டு இன்டர்வலை நம்ம செக் பண்றோம் f dash of x எப்படி இருக்கும்னு. சோ இந்த இடத்துல நீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் வேல்யூ எடுத்து போடுங்க 0 to 1. 0 ல இருந்து 1 குள்ள ஏதாவது ஒரு 1/2 ன்னு இருக்கும் இல்லையா? 1/2 இங்க போட்டீங்கன்னா 1/4 ன்னு வரும். இங்க 1/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 2 மேல போய்டும் -2 வந்துரும். சோ இதோட இது பெரிய நம்பர். சோ 2 வந்து பெரிய நம்பர். அப்போ நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். நமக்கு ஆன்சர்லாம் வேண்டாம். நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். சோ இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். சோ இங்க நெகட்டிவ்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க பாசிட்டிவ் தான் வரும். சோ இங்க பாசிட்டிவ் வரும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. 1 ல இருந்து இன்ஃபினிட்டி குள்ள ஏதாவது ஒரு வேல்யூ 2 எடுத்துங்க. 2 ஸ்கொயர் பண்ணினா 4. 4 minus 1/2 ன்னு வரும். 4 minus 1/2 is positive. ஏனா இதோட இது பெரிய நம்பர். 4 தான் பெருசு பாசிட்டிவ். So you will get the positive. So it is strictly increasing. So இங்க பாத்தீங்கன்னா ஒரு சைன் சேஞ்ச் நடந்திருக்கு. -2 plus. போன ரெண்டு சம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துச்சு. இங்க நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு சைன் சேஞ்ச் நடந்திருக்கு. So நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்ததனால லோக்கல் மினிமம் வேல்யூ கிடைக்கும். எங்க at x is equal to 1. So at x is equal to 1 அப்படிங்கற இடத்துல நமக்கு லோக்கல் மினிமம் வேல்யூ கிடைக்கும். அந்த லோக்கல் மினிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த 1 எடுத்து क्वेश्चनல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணீனா you will get the local minimum value. இங்க 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1 cube by 3 that is 1/3 log 1 ஓட வேல்யூ 0. You will get the local minimum value as 1/3. இங்க local maximum value கிடைக்காது. That's all. Thank you.